ஹலோ மக்களே, நம்ம விஷ் இந்த போஸ்டர் பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும் அவருக்கு. கரூரில் வந்து நிகழ்ச்சி நடத்துனது தாவேக்கா, போலீஸு வந்து பாதுகாப்பு கொடுத்துச்சு, நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு பண்ணது வந்து தமிழக வேட்டைகளும். ஆனால் எனக்கு ஏன் சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, நான் போய் தான் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே அல்லு கலருது அவருக்கு. எனது உள்ளுக்குள்ளே அல்லு கலருது. ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாப்புல, அதில் அப்படியே ஆல்மோஸ்ட் ஸ்டாலின் சாரை மிரட்டுற மாதிரி தோரணையில் ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல. அது என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த கொத்தடிமைங்களே இப்போ வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க இந்த கரூர் சம்பவத்தில். ஆனால் இந்த 10 ரூபா பாலாஜிக்கு முட்டு கொடுத்து மாமா பையன் இருக்கான்ல, நாய் டம்ளர் குரூஸ், நான் மாமா பையன், அந்த பரதேசி ஒரு நாய் உட்காந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அவனை தான் இந்த வீடியோவில் வச்சு செய்ய போகிறேன். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் போடுங்க. அப்போ தான் வீடியோஸ் நிறையா பேருக்கு போவோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த QR கோட் இருக்குல்ல, அதையும் பார்த்து என்ன பண்ணுமோ அதை பார்த்து பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டாக்ஸ் 2.0 அப்படின்னு ஒரு சேனல் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ டெய்லி 6 மணிக்கு அதில் ஒரு வீடியோ வரும். அது எதை சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான டாபிக் தான், டிவிகே சம்மந்தப்பட்டது மட்டும் இருக்காது. அதில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார், இதை பற்றி தான் அந்த வீடியோவில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்தடுத்து நிகழ்வுகள், அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதோ உலகத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் என்னென்ன நடக்குதோ, நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவில் வந்து அப்படியே கன்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவை அந்த சேனலுக்கும் தர மாதிரி கேட்டுக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. டெய்லி 6:05க்கு டெய்லி வரும். ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து போடுறோம்னா அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் 43 பசங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம எடுத்து வீடியோலாம் போடுறோம்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா எந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறது? நல்ல விஷயம் பண்ணுங்கள், இதை பேசுங்கன்னா அதை பற்றி பேசுங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்தா தானே நமக்கு அதெல்லாம் பற்றி இப்போ போடுறதுக்கு ஆசை வரும். ஒருத்தனை திட்டுறதையும் அவனை அசிங்கமாக பேசுகிறது மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம அப்போ எப்போ மாற போகிறோம், நம்ம எப்போ திருந்த போகிறோம்? அதை முதல்ல கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா இன்றைக்கி தளபதி அவர்கள் அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு, பார்த்தீங்கல்ல? எந்த அளவுக்கு கற்பழிப்பு நடந்திருக்கு, எந்தெந்த வயசில் கற்பழிப்பு நடந்திருக்கு. இப்போ அதில் எக்ஸ்ட்ரீமாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்தது தான். ஒரு 17 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கண்டம் திட்டமாக வெட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலாம், தனியாக எடுத்து தமிழ்நாட்டில் இந்தந்த இடத்துல இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு நியூஸ் அப்டேட் மாதிரி கூட நான் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்றது தான் இங்கே கேள்வியாகுது. ஏன்னா ஒரு வீடியோ மெனக்கெட்டு போடுறோம் அப்படின்னா சும்மா இல்லை, எடுத்தோம் உட்காந்து பேசினா போட்டோம் கிடையாது. அதுக்கு ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன், என்கிட்ட டீமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா என்னத்தை சொல்கிறது, இப்படி தான் திட்டி போடணும்னா திட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன வியூஸ் வரும், காசு வரும், ஆனால் உங்களுக்கு செய்தி வராது. நல்ல நியூஸ் வேணும்னா நல்ல வியூவர்ஸ் வேணும். அப்படி நீங்கள் மாறணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். இது திமுக அமைச்சர் அப்படிங்கிறலாம் தாண்டி உண்மை என்னன்னு பேச வேண்டிய தேவை. நான் செப்டம்பர் 27 இரவு 9 மணிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே குரலாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கருத்து தான், இவருடைய காலதாமதம் இந்த விபத்துக்கு காரணமா இல்லது கரூரில் கூட்டம் போட்டதுனால இந்த விபத்து நடந்துச்சா? அதாவது சாருக்கு வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா. ஏன்னா இவர் வந்து செப்டம்பர் அந்த டயத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கானா, அதாவது விஜய் அவர்கள் காலதாமதமாக வந்தது தான் வந்து இந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கு வந்து காரணமாக. ஏன்னா இவர் தான் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. அதனால் இவருக்கு தான் தெரியும் உண்மை என்ன பொய் என்னன்னு. ஏன்னா இப்போ சம்மன் கொடுத்து சிபிஐக்கு அழைச்சது வந்து விஜய் அவர்களை மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜியை அவர் அழைச்சிருக்காங்க. இந்த நியூஸை மீடியா எப்படி போடுறான்றதை இந்த ஸ்க்ரீன் இதில் பாருங்களேன், இந்த டிஸ்பிளேயில் பார்த்தா தெரியும். இந்த நியூஸ் பேப்பரில் விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பிச்சது ஹெட்லைன்ஸாக போட்டிருக்கான். செந்தில் பாலாஜி எங்கடா போட்டிருக்கீங்கன்னு பார்த்தா ஓரத்தில் குட்டி உண்டாக போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்காரா பண்ணலையா அப்படின்றது இப்போ சிபிஐ விசாரிக்கும் போது தெரிஞ்சிடும். ஆனால் சார் அதுக்கு முன்னாடியே இங்கே முட்டு கொடுத்துட்ருக்காரு. இவர் வந்து திமுகலாம் பார்க்க மாட்டார், அது வந்து அதிமுகன்னு பார்க்க மாட்டார், நாய் தமிழர்னு பார்க்க மாட்டார். இவர் வந்து நியாயவாதி, உண்மையை மட்டும்தான் பேசுவார். மோசம் பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாது. திருச்சி நடக்கலை, ஏன் தஞ்சாவூர் நடக்கலை, ஏன் திருவாரூர் நடக்கலை, ஏன் நாகப்பட்டினம் நடக்கலை, ஏன் அரியூர் நடக்கலை? திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது, இவ்வளவு நாளும் ஆகலை, இங்கே மட்டும் ஆயிருக்குன்னா
சார் ரொம்ப அறிவாளியாக கேட்குறாராம். ஏன்னா நம்ம வந்து இங்கெங்கெல்லாம் நடக்கலைன்னு கேட்டது வந்து லூசுத்தனமாக கேட்குறீங்களே, எல்லா இடத்துலையும் நடக்கணுமா? விபத்துன்றது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும் அப்படின்றாரு. ஏண்டா நாயே, நீ சொன்ன காரணம் என்ன? விஜய் அவர்கள் லேட்டாக வந்தனால தானே கரூரில் நடந்துச்சு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திருச்சியில் சொன்ன டயத்துக்கு மீட்டிங்க்கு போயிட்டாரா? ஏர்போர்ட்ல இருந்து திருச்சியில் இத்தனை மணிக்கு மீட்டிங் சொன்னாங்க. அந்த இடத்த ஸ்பாட்டுக்கு டயத்துக்கு டான போனாரா? போக முடியலை. ஏன்னா நீ மக்கள் எந்த அளவுக்கு அவரை வந்து வண்டியை மறைச்சி கொண்டு போனாங்கன்னு பார்த்தேன். அதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லா ஊர்லேயுமே, இத்தனைக்கும் பெரம்பலூருக்கு போகவே முடியல. அப்போ தளபதி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு மீட்டிங்கு கூட அவர்னால் சொன்ன டயத்துக்கு போய் சேர முடியல. ஸோ அப்போ இங்கே எந்த இடத்துலையுமே டயத்துக்கு போக முடியாத தளபதி அவர்கள், அப்போ அந்த இடத்துலலாம் சம்பவம் நடக்கலைல்ல. அப்போ அந்த இடத்துலலாம் இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடக்கலைல்ல. அப்போ அப்படி நடந்துருந்துச்சுன்னா நீ சொல்லலாம். அப்போ அங்கெல்லாம் நடக்கலையே, அப்போ இங்கே மட்டும் லேட்டாக வந்தது ஏன்டா காரணம் சொல்கிறேன்? கம்முனாட்டி செந்தில் பாலாஜி அவர்களால் தான் திட்டமிட்டு இந்த கரூர் சம்பவம் நிகழ்த்தப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜி எம்டி ஆம்புலன்ஸை உள்ள அனுப்புனாரு, குண்டர்களை உள்ள அனுப்புனாரு, ஆசிட் எடுத்து வீசினாரு, கத்தியை வச்சு குத்த வச்சாரு, குழிகள் அங்கங்க வெட்டி வச்சிருந்தாரு. இந்த மக்கள் ஓட முடியாத அளவுக்கு குண்டர்கள் தடுத்து நிற்பாட்டிட்டாங்க. கீழே விழுந்தவங்கள கழுத்தை வச்சு காலை வச்சே நெரிச்சு கொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி தான். எப்படி 5 நிமிஷத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு? எதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலே இருந்தாரு? எதுக்கு வந்து அவரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அழுதாங்க? அப்ப இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது, ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி தாவேக்கால இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கான்ஸ்பிரசி தியரி பேசலாம். அது நம்மலாம் வந்து கான்ஸ்பிரசி தியரியை வந்து பேசிட்டு தெரியுமா? அதாவது வந்து அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய ஆளுமை படத்த ஒரு கூட்டத்தினால சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்பிரசி பேசுகிறோமா? ஆனால் உண்மையான ஃபேக்ட் வந்து பேசுகிறது இல்லையா? ஏன்னா இவர் தான் உண்மையான ஃபேக்டை பேசுகிறாரு. அந்த உண்மையான ஃபேக்ட் தான் என்னென்னா, விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான் ஃபேக்ட் தான். அதனால மட்டும்தான் அது நடந்துச்சு ஒழிய, மற்றபடி அங்கே எந்த ஒரு சதி நடக்கலை, எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலை, யாரும் வண்டி மேலே செருப்பு தூக்கி போடலை, யாரும் கள்ள தூக்கி போடலை, யாரும் கத்தி வச்சு கிழிக்கலை, ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் வேகமாக எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியலை. அன்பில் மகேஷ் எல்லாம் வந்து டயத்துக்கு தான் வந்திருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் டயத்துக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் வந்திருக்காங்க அவங்க அப்படின்னு சார் முட்டு கொடுக்குறாரு. என்னது சார் முட்டு கொடுக்குறாரு? நம்ம வந்து கான்ஸ்பிரசி தெரியணுமா? ஏன்டா கம்முனாட்டி, கண்ணு முன்னாடி அவ்வளோ எவிடன்சஸ் இருக்குது, அவ்வளோ பேர் எடுத்து எல்லாத்தையும் லைவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு கான்ஸ்பிரசி தெரியும்னா உங்களெல்லாம் வந்து எதை கொண்டு அடிக்கிறது? இதே இந்த சோஷியல் மீடியா மட்டும் இப்போ இல்லைன்னா உண்மையாலுமே இதை கான்ஸ்பிரசி தியரியாக நீங்கள் தான் ஆக்கியிருப்பீங்க. அப்படி தான் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சம்பவத்தை வந்து கான்ஸ்பிரசி தியரியாக மாற்றிருக்காங்க. உண்மையான விஷயத்தை மறைச்சிட்டு இவங்க என்ன சொல்லுதோ, ஊடகமும் இந்த மாதிரி நாய்ங்க மீடியாவில் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்களோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும். அதை மக்கள் நம்பிட்டு உட்காந்து நாசமாக போகிறது. அடிப்படையில் சிபிஐ டீம் போய் செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாரு அப்படிங்கிற அடிப்படையில் இவனும் புகார் கொடுத்துருக்காங்க. சிபிஐ பொறுத்தளவில் குற்றச்சாட்டு முன் வச்ச அடிப்படையில் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இங்க ஒரு அமைச்சர் போய் நிற்கும் போது மொத்த சிஸ்டமும் வேலை செய்ய ஆரம்பிக்குது, பரபரப்பாகுது. இதுல கரூர் கூட்டணியில் இறந்து போனவங்க வந்து 41 பேர், உயிருக்கு துடித்து கொண்ட 150 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜிக்கு வந்து இப்போ சம்மன் அனுப்புறது பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் தான் வந்து சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருக்கு. மற்றபடி அவர்லாம் வந்து ரொம்ப நல்லவருங்க. அவர் வந்து சப்போஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் டயத்துக்கு வரலைன்னா 100-150 பேர் இறந்துருப்பாங்க. அவர் வந்து வந்தனால தான் 40 பேரோட உயிர் போச்சு. இல்லைன்னா இன்னும் ஏகப்பட்ட பேர் இறந்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அவர் மேலே இவங்க கம்ப்ளைண்ட் வச்சனால அவரை வந்து கூப்பிடுறாங்க. மற்றபடி அவர்லாம் வந்து நல்லவருங்க. அவர் தான் ப்ரெஸ் மீட்லேயே உட்காந்து பயங்கரமாக பப்பன்னு பேசினார்ல, அதனால் நல்லவர் தான். யார் இவனை பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான். ஏன்னா காசு அள்ளி கொடுக்குறாங்கல்ல, ஒவ்வொரு வீடியோக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறாங்க. அதனால் சார் பேச தான் செய்வார், முட்டு கொடுக்க தான் செய்வார். இவ்வளோ முட்டு கொடுக்குறேடா மாமா பையா, செந்தில் பாலாஜி ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அவர் மாதிரி ஒரு நியாயவாதிலாம் உலகத்தில் பார்க்க முடியாதுன்னா சம்மன் அனுப்பும்போது அதை டைரெக்டாக வாங்கியிருக்க வேண்டியதானே. இப்போ நாங்கள் வாங்கிட்டு போனோம்ல, தளபதி வாங்கிட்டு போனார்ல டெல்லிக்கு. இப்போ 10ஆம் தேதி கூட தான் சம்மன் வந்துச்சு வர சொல்லி. அது வேணுக்குன்னே பண்ணுறாங்க நமக்கு தெரியும். ஆனால் 10ஆம் தேதி ஆல்ரெடி கமிட்மெண்ட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணனால இந்த டேட்டுக்கு எங்களால் வர முடியாதுன்னு சொல்லி வேறு டேட்டு மாற்றிட்டாங்க. அந்த டேட்டுக்கு போகிறாரு. ஆனால் உங்களுக்கு மொதல் சம்மன் வந்ததுக்கே வாங்காமல் அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணி விட்டதுக்கே. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணனால இமெயிலில் உங்களுக்கு சம்மன் வந்துச்சு. யாருக்கு? நீ சொல்கிற நீ முட்டு கொடுக்குற செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வந்துச்சு. அந்த சம்மனு
பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. எங்கே நியூஸ் மூலியமா, சேனல் மூலியமா பப்ளிசிட்டி ஆனதுக்கப்புறமா தான் ஓ இந்த ஆளுக்கு சம்மனே வந்திருக்கு அப்படின்றது அப்போ தான் நமக்கே தெரியும். இல்லைன்னா எந்த மீடியாவுமே இதை போடலை, எந்த மீடியாவுமே இதை பற்றி சொல்லலை செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வந்திருக்குன்னு. அப்போ இந்த செந்தில் பாலாஜியை இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க ப்ரெஸ் மீட்டில், அது என்னன்னு பாருங்க. சம்மன் கொடுத்துருக்காங்க, நேரில் நான் போகிறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க? நிகழ்ச்சி நடத்துனது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சம்மன் வந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? இப்போ நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா, எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் நீங்கள் மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்றைக்கி யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அதனால் இது அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை. இல்லை மக்களே, 10 ரூபா எந்த அளவுக்கு பம்முறாருன்னு வார்த்தையே வர மாட்டேங்குது. டே மாமா பையா, டேய் இந்த ஆளுக்கிட்ட வாங்கி குடிக்கிறவனே, இப்போ ஏன்டா பம்முறாரு உங்கள் ஆள்? இவ்வளோ முட்டு கொடுத்தியாடா அவருக்கு? அவர் மேலே தப்பு கிடையாது, அவர் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர், இஷ்டத்துக்கு அளந்து விட்டியாடா. போய் பேட்டி எடுக்கும்போது உங்களுக்கு சம்மன் வந்திருக்கா, பேட்டி எடுக்குதுன்னா தில்லா கெத்த ஆமாங்க சம்மன் வந்திருக்கு, இந்த இடத்துல தேதி வர சொல்லியிருக்காங்க, போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்மனை வாங்கலை? பயம். அதாவது செந்தில் பாலாஜி அந்த இடத்துல என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா இல்லையா? நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, நான் மட்டுமா அங்கே போனேன், அப்படி பார்த்தா சம்மன் அங்கே வந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. என்னது, அங்கே வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்லன்றாரு. யார் யார்? அன்பில் மகேஷ், ஆப்பு அன்பில் மகேஷுக்கு, சின்னவர் இங்கேருந்து போனார் துபாய், அவருக்கு கொடுக்கணும். ஏன் சிஎம் கூட தான் வந்து பார்த்தாரு, அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற தோரணையில் தான் அவன் சொல்கிறான். சரி, இவங்களாம் இன்சிடெண்ட் நடந்து எல்லாம் தெரிஞ்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பாட்டுக்கு ஆன் ஸ்பாட்டுக்கு போனது யார்? அங்கே போய் ஆஸ்காரோட அளவுக்கு வின்னிங் அந்த ஆஸ்கார் வெட்டிங் வாங்குற அளவுக்கு நடித்தது யார்ரா? நீங்கள் தான்டா. அண்ணன் தம்பிங்க 2 பேர் நீங்கள் தானே நடிச்சிங்க, அன்பில் மகேஷும் நீங்கள் தானே நடிச்சிங்க. 10 நிமிஷத்தில் பறந்து வந்தீங்கன்னு சொன்னீங்க. போய் சொல்லுங்கள் சிபிஐட்ட, நாங்கள் 10 நிமிஷத்தில் எப்படி பறந்து அங்கே போனோம், அதுக்கு முன்னாடி உன் ஃபோன் எங்கே இருந்துச்சு, நீங்கள் யார் யார்கிட்ட பேசியிருக்கீங்க, எல்லாத்தையும் எடுப்பாங்களா? சிபிஐ எடுப்பாங்களா? எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு சும்மா விட மாட்டாங்கடா, நோண்டுவாங்க. மாமா பையா இரு, ஓவராக பேசி தெரியல, நீ சொல்கிறது தான் உண்மை, உனக்கு தான் எல்லாம் தெரியும் பேசிகிட்டு இருக்கல, உனக்கு சிபிஐ விசாரணை வரும் கூடிய சீக்கிரம். ஏன்னா உண்மை தெரிஞ்ச உன்னையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழக வெட்டிகளத்தை சேர்ந்த ஆதவர்ஜனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சாட்டை திருமணனுக்கு தான் அங்கே எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்கிறாரு. அவர் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறாரு, சிபிஐ சார் நீங்கள் அவரை கொஞ்சம் கூப்பிட்டு விசாரிங்க, ஏன்னா எங்களுக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்குது. நாய் டம்ளர் குரூப்ஸ்லேருந்து ஒரு 10-20 பேர் உள்ளே இறக்கி விட்டு எதுவும் பிரச்சனை ஏச்சும் பண்ணாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாளோ 10 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி லைட்டாக இவரையும் போரையும் கோத்து விட்டின்னு வச்சிங்களேன். இவனை கூப்பிட்டு போயிட்டு ஜட்டியை ஊற்றிவிட்டு உட்கார வச்சு பின்னாடி வெளின்னு வெளுத்தா அப்போ பார்த்துட்டு பேசுவான், 10 உனக்கு சப்போர்ட் பண்ண வந்து கடைசியில் எனக்கு போடுறாங்க 10 அப்படின்னு சொல்லி புலம்புவான். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டீங்க தமிழக வெட்டிக்கிழமை. இல்லைன்னா இந்த நாயெல்லாம் இங்கே உட்காந்துட்டு பேசி தெரியுமா? இனிய மக்களே, கரூரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு நமக்கு தேவை நியாயம். அதை நோக்கி தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழக வெட்டிக்கிழமை போயிருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு நியமித்த அந்த சிபிஐ விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்குது. அதுக்கு இப்போ அன்பில் மகேஷை கூப்பிட்ருக்காங்க. 17ஆம் தேதி ஆஜர் ஆகிறாரா, இல்லை அதுக்கு முன்னாடி நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துடுறாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி படுத்துட்டாரு, அதுக்கும் முட்டு கொடுப்பேன் இந்த மூதேவி. ஏன்னா இவங்களுக்கு வந்து சாவை வச்சு தான் பொழப்பு நடத்துகிற பரதேசிங்க. கண்ணு முன்னாடி தமிழகத்தில் இந்த 41 பேர் இறந்தது வந்து இவனுக்கெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது, இவனுக்கு சந்தோஷம்தான். ஆகா இவங்கள வச்சு நம்ம இன்னைக்கு கண்டென்ட் பண்ணலாம், இவங்கள வச்சு இஷ்டத்துக்கு தமிழக வெட்டிகளத்தை அடித்து பேசலாம், திமுக கிட்ட இருந்து காசு வாங்கி நம்ம குடும்பம் எங்கே யார் யாரே வச்சுருக்கு நாய், அதை மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பிடிச்ச பரதேசிங்க தான். ஆனால் நீங்கள் இந்த நாய்ங்க வந்து ஈழத்தில் சேர்த்த மக்களுக்கு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அள்ளி காசை கொடுத்தீங்களேடா, உங்களை தாண்டா இருக்க பையன் சொல்லணும். ஆனால் இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சில பேர், அவங்க என்ன லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக நீதி கிடைக்கும், நீதி வெல்லும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாய்களெல்லாம் செருப்பால் அடிங்க, அப்போ தான் இதுங்களுக்கெல்லாம் புத்தி வரும், யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு. மக்களுக்காக வந்து கட்சி நடத்துகிறேன்ற பேரில் மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு கண்ட பரதேசி சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி புறம்போக்கெல்லாம் அரசியல் களத்தில் மட்டும் இல்லை, எந்த களத்துலையுமே இல்லை இருக்க விடாமல் நீங்கள் பண்ணாதான் நல்லது. ஆனால் நம்ம பண்ணுவோமா? இல்லையே. நம்ம எங்கே பண்ண போகிறோம்? நம்ம இவனை மாதிரி ஆளுக்களோட வீடியோ தானே உட்காந்து விழுந்து பார்ப்போம். என்னத்தை சொல்கிறது?
நம்ம மாறினா எல்லாம் மாறும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற சீன் அனதர் வீடியோவில் வியூ டேக் கேர் பை. நான் சொன்ன மாதிரி விஜய் டாக்ஸ் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நாட்டு நடப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. தமிழக வெற்றி கழகம் அரசியல் மட்டும் நமக்கு பத்தாது, உலக அரசியலும் தெரியணும், உலகத்தில் நடக்கிற வேலை செய்கிற விஷயங்களும் நமக்கு தெரியணும் அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டோன்ட் மிஸ் இட்.